இன்னைக்கு ஈரான்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய நெறைய நியூஸ்ல அது பத்தின அப்டேட்ஸ் நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. என்னன்னா, தொடர்ந்து வந்து ட்ரம்ப் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு வார்னிங், சில கெட்ட வார்த்தைகள் அடங்குன மாரி ஒரு பதிவு போட்டு, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உனக்கு டைம். அத தாண்டி வந்து நீ ஒரு சீஸ் ஃபயர்க்கு ஒத்துக்கலன்னா, ரொம்ப பெரிய ஒரு தாக்குதல் ஈரான் வந்து உள்ளாகுன்ற மாரி ஒரு சில செய்திகள குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அத தொடர்ந்து வந்து பதட்டங்கள் அதிகரிச்சிருக்கக்கூடிய நேரத்தில தாக்குதல் தொடங்கிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டார்ன்னா, சிவிலைசேஷனே முடியிற அளவுக்கு, ஈரானோட சிவிலைசேஷன் எண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு தாக்குதல் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் எதுலருந்து ஆரம்பிக்கலாம்னா, ட்ரம்ப் அவர்களோட வார்னிங்லேருந்தே ஆரம்பிச்சுருவோம். செவ்வாய்க்கிழமை கடைசி தேதியா குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு? முதல்ல இஸ்ரேல் ஈரான ரொம்ப மோசமா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கும், இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தாக்குதலும் ரொம்பவே மாறுபட்டு இருக்கு. காரணம், இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் அடிச்சது எல்லாமே ஈரானோட மிலிட்டரி சைட்ஸும், அதோட மிசைல் லான்ச்சர்ஸ், மிசைல் புரொடக்ஷன் சைட்ஸ் இந்த மாரி மட்டும் தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஆனா முதல் முறையா, கடந்த முறை நடந்த 12 நாள் யுத்தத்தில கூட நடக்காத ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு. ரீசப்ளை ரூட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் ராணுவத்துக்கு உதவிகள் வரணுமோ, அந்த அத்தனை வழிகளும் தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கு. ரயில்வே பிரிட்ஜஸ்ல இருந்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பிரிட்ஜஸ்ல இருந்து எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் இது நடந்திருக்கக்கூடிய லொகேஷன பார்த்தீங்கன்னா, நடான்ஸ், இஃப்ஷான் மற்றும் ஃபோர்டோ ஃபெசிலிட்டீஸ சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல நடந்திருக்கு. ஸோ அடுத்த கட்டமா இஸ்ரேல் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸ டெஸ்ட்ராய் பண்றதுக்கான ஒரு பிளானாவும் பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயத்த நம்ம பேசி ஆகணும். பிரிட்ஜஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அப்புறம் சில முக்கியமான சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பவர் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் தாக்குறது வந்து ஜெனீவா கன்வென்ஷனின் படி போர்க்குற்றமாக அறிவிக்கப்படுமா? அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு மத்தியில வரலாம். ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனீவா கன்வென்ஷன பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதன் மீது குண்டுகள் வீசலாம். புரொவைடட் முன்னாடியே ஒரு வார்னிங் குடுக்கணும். இந்த வார்னிங்க பத்தி நம்மளோட ஆர்கே வந்து இப்ப சொல்ல வந்திருப்பாரு. அதுக்குள்ள நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். ஸோ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் இதோட வார்னிங்க குடுத்துட்டாங்க. அந்த வார்னிங்க குடுத்ததுனால, இதற்கு அடுத்து நடக்கப் போற தாக்குதல்கள் அப்படின்றது, ஜெனீவா கன்வென்ஷனின் படி ஒரு போர்க்குற்றமாக அறிவிக்கப்படாது. யுனிவர்சிட்டீஸ தாக்குதல் நடத்துறத பத்தி நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா யுனிவர்சிட்டீஸும், அதுல இருக்கிற ரிசர்ச் சயன்டிஸ்ட் ஆர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ஸும், வார் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆயுதங்கள் உருவாக்குவதற்கு உதவி செய்றாங்க அப்படின்ற பட்சத்தில், ஏதோ ஒரு வழியில ஒரு தொழில்நுட்பம் யுனிவர்சிட்டில இருந்து மிலிட்டரிக்கு போகுதுன்ற பட்சத்தில், அதையுமே பாம் போட்டு தகர்க்க முடியும். ஸோ ஜெனீவா கன்வென்ஷன் அப்படின்ற பேச்சையே நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு வர முடியாது. அதுல ஒரு போர்க்குற்றமாக இத அறிவிக்க முடியாது. அப்படியே அறிவிச்சாலும், ஜெனீவா கன்வென்ஷன பொறுத்தவரைக்கும் யுஎஸ், இஸ்ரேல் வச்சது தான் சட்டம். யாருமே அத பத்தி பேச போறதில்ல உலகத்துல. இப்போ ஆமா. ஜெனீவா ரூல்ஸு இப்போ வேர்ல்டு வந்து எவ்வளோ ஒன் சைடடா இருக்கு. இவங்க சொல்றது எவ்வளோ சட்டம். இல்ல இவங்கள மட்டுமே மையப்படுத்தி எப்படி பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்குன்றது தெரியும். ஆனா, இதுல அமெரிக்கா பண்ணியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் ஒரு பக்கம் ஸ்ட்ரைக்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா, ரொம்ப முக்கியமான சில லொகேஷன்ஸ் அமெரிக்கா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. பிரியரா வந்து எம்பசில இருந்து சில வார்னிங்ஸ் வந்திருக்கு. ஏன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து வார்னிங் குடுத்துருக்காங்க. அத சொல்லிர்றேன். சொல்லி முடிச்சுட்டு அமெரிக்கா பண்ண சம்பவத்த சொல்றேன். முதல்ல இந்தியா 48 மணி நேரத்துக்கு இந்தியர்கள் யாரும் ஈரான்ல இருக்கக்கூடிய அவர்களோட வீடுகள்ல இருந்தோ, இல்ல அமெரிக்காவோட எம்பசி பக்கத்துல யாரும் இருந்தாங்கன்னா, நீங்க உடனடியா வெளியில வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஹை ரைஸ் பில்டிங்ல இருக்கவங்க ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு மேல, உதாரணத்துக்கு ஒரு 2 அல்லது 3 மாடிகளுக்கு மேல வசிக்க வேண்டாம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அமெரிக்கா அதிகமா ட்ரோன்கள பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கு. ஏன்னா, இந்தியா ஒரு வார்னிங்க குடுக்குறாங்கன்னா, ஹெவி இன்டெலிஜென்ஸ் இன்புட் உள்ள வந்திருக்கணும். பேரலலா அமெரிக்கா பார்த்தோன்னா, ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு, ஒரே ஒரு யுஎஸ் சிட்டிசன் கூட ஈரான்ல இருக்கக்கூடாது. இல்ல ஈரான் சம்மந்தப்பட்ட நபர்களோட நீங்க கனெக்ஷன் வச்சிருக்கீங்கனாலும், நீங்க வந்து அடுத்த சில நாட்களுக்கு அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும், ஈரான் சம்மந்தப்பட்ட எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யுகே, ஜெர்மனிலாம் பார்த்தோன்னா, டிராவல் அட்வைசரி குடுத்தது மட்டும் இல்லாம, ஈரானோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கலான இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த மாரிலாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல யாரும் போக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவும் சில அப்டேட்ஸ குடுத்துருக்காங்க. இதுல அமெரிக்கா பண்ணியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கார்க் தீவு. நம்ம நெறைய பேசியிருக்கோம் கார் தீவ பத்தி. அந்த தீவின் மீது ஸ்ட்ரைக் நடந்துருச்சு. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா அடிச்சிருக்கிறது எல்லாமே மிலிட்டரி டார்கெட்ஸ் தான். எந்த ஒரு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியின் மீதோ தாக்குதல் நடத்தப்படல. ரேடார் இன்ஸ்டாலேஷன் அடிக்கப்பட்டிருக்கு. ஆனா, ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. கார்க் ஐலேண்ட்ல கார்க் ஏர்போர்ட் இருக்கு. இந்த ஏர்போர்ட்டோட ரன்வே லென்த் என்னன்னு பார்த்தோன்னா, 2300 மீட்டர். அதான் சம்திங் வந்து 2350 மீட்டர் கிட்ட. இதுல வந்து ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ்னாலயோ, இல்ல ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ்னாலயோ டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ண முடியும். ஆனா, இப்ப அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதோட ஒரு பகுதியில சில ஏவுகணைகள வீசியிருக்காங்க. அதே மாரி அந்த ரன்வே முடியறதுக்கு ஒரு 400ல 450 மீட்டர்கள் தொலைவுல மறுபடியும் குண்டுகள வீசியிருக்காங்க. இது அமெரிக்கா அந்த தீவ கைப்பற்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க கிரவுண்ட் ஆப்பரேஷன் பண்றதுக்கான ஒரு சான்ஸையும் உருவாக்கியிருக்கு. காரணம், அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய F-16
இந்த விமானத்துக்கு மட்டும் தான் 2400 மீட்டர்களுக்கும் அதிகமான ரன்வே இட தேவை. ஆனா பேரலலா பார்த்தோன்னா, F-15, F-18 போன்ற போர் விமானங்களுக்கு 2000 மீட்டர்களுக்கு உட்பட்ட ரன்வே இருந்தாலே போதும். இப்ப அவங்க கிரவுண்ட் ஆப்பரேஷன் பண்றாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் உள்ள வந்தாகணும். அதுக்கு C-130லாம் உள்ள வந்துச்சுன்னா, வெறும் 1100 மீட்டர் ரன்வே இருந்தாலும் போதும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் இவங்க அந்த ரன்வேயோட எண்ட் அண்ட் மற்றும் ஸ்டார்ட் பாயிண்ட்ல அடிச்சிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஆப்பரேஷன் பண்றதுக்கு தயாராயிட்டாங்கன்றது தெளிவா வெளியில தெரியுது. இன்னைக்கு நைட் ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது. அதுக்கான ஒரு வார்னிங் தான் சிவிலைசேஷனே இல்லாத அளவுக்கு பண்ண முடியுன்றது. அத நண்பர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கார்கோ ஐலாண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட ஆர்கே சொன்ன மாதிரி கார்கோ ஐலாண்டில் இப்போ கிரவுண்ட் இன்வேஷன்ன்றது நடக்க போகுது. யூஎஸ்க்கு மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கார்கோ ஐலாண்டோட ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெஸ்ட்ராய் பண்ணுறது. அதுவே ஈரானுக்கு மிகப்பெரிய அடி தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஈரான் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு போர்ட் அப்படின்றது கார்கோ ஐலாண்டில் தான் இருக்குது. ஸோ அதை அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட்ன்றது பெரிய லெவலில் அடி வாங்கும். ஆனால் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே கை வைக்கிறது இப்போ பெரிய ஆப்பாக வரும் அவருக்கே. ஸோ ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தொடாம அதை அப்படியே கைப்பற்றினால் இப்போ ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து அவங்களால பண்ண முடியும். ஸோ உலக லெவலில் ஆயிலோட இம்பேக்ட் அப்படின்றது பேரலோட காஸ்ட் அப்படின்றது ஸ்கை ராக்கெட் ஆகாது, கம்மியாக இருக்கும். அதனால தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்காம அந்த ஐலாண்டே அப்படியே தூக்கலான்றதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்களோட சிவிலைசேஷன் எண்டிங் கிளைம் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசி ஆகணும். ஒரு சிவிலைசேஷனே ஒட்டுமொத்தமாக ஒரு ராத்திரியில் காலி பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு ஆயுதங்கள் உலகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். அந்த கேள்விக்கான பதில் வந்து ஒண்ணே ஒன்று தான், தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸ். இந்த தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் இதற்கு பின்னாடி நிறைய மித்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம முதல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஒரு சிவிலைசேஷனை என் பண்ணுற அளவுக்கு தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸை ஈரான் மேலே ட்ராப் பண்ணணும் அப்படின்னா அது ப்ராக்டிகலி ஃபீஸபிள் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் நியூக்ளியர் வின்டர் கான்செப்டை பற்றி தெரியும். ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்சுன்றது நடந்துச்சுனால் அதனால் ஏற்படக்கூடிய மாசுன்றது ஒட்டுமொத்த ஓசோன் படலத்தையும் மறைச்சு ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு வின்டருக்குள்ளே போயிடும். அதான் நியூக்ளியர் வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் வின்டர் வந்துச்சுன்னா உலகத்தில் நீங்கள் எந்த மூலை முடுக்கில் இருந்தீங்கனாலும் யூ வில் ஸ்டார்வ் டு டெத். எந்த ஒரு ஹியூமன் சிவிலைசேஷனாலும் நியூக்ளியர் வின்டரை தாங்க முடியாது, உணவு எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில். ஸோ ஒரு தெர்மோ நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஈரானியன் சிவிலைசேஷனையும் காலி பண்ணாரு ட்ரம்ப் அப்படின்னா ஹீ இஸ் அ மேட்மேன். அவரோட சேர்ந்து ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சிரும். பட் அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். பட் ட்ரம்ப் அவர்களோட நியூக்ளியர் ஃபுட்பால்ஸில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸில் ஒன்று ஈரானோட ஏதாவது ஸ்கார்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா, அதாவது மக்கள் அதிகம் வாழாத பகுதி. ஆனால் அந்த இடத்துல ஈரானோட முக்கியமான ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அது ஆயிலாக இருக்கலாம், இல்லை பவர் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லைனா லாஜிஸ்டிக்கல் ஹப்பாக இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் ஒரு 12லேருந்து 15 கிலோ டன்னில் ஒரு நியூக்ளியர் வெப்பனை போட்டு ஒரு சாம்பிள் காட்டலாம். இப்போ நாங்கள் போட்ட பாம் மாதிரி இன்னும் ஒரு 100 பாம் உங்கள் நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, சரண்டர் ஆகுங்க அப்படின்னு. இது ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட அதே சாம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஒரு பாம் போடுவாங்க, அடுத்து இன்னொரு பாம் போடுவாங்க. இந்த 2 பாமில் அவங்க சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகலைன்னா மட்டும்தான் அடுத்த ஆப்ஷன்ஸை நோக்கி அவங்க போவாங்க. பட் அந்த அளவுக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து புஷ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியலை. கன்வென்ஷனல் வாரெட்ஸை வச்சு, கன்வென்ஷனல் பாம்ஸை வச்சு சிவிலைசேஷனே காலி பண்ண முடியுமானா அதற்கான பதில் இல்லைன்றது தான். பட் சிவிலைசேஷன் காலி பண்ணுறதை தாண்டி ஈரானை வந்து எந்திரிச்சு வரவே முடியாத அளவுக்கு பாம்ஸை வந்து அமெரிக்கன்ஸால் போட முடியும். அந்த அளவுக்கு ரிசர்வ்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு. பைல்ஸ் இருக்கு. இப்போ ஸ்டாக் பைல்ஸ் ஆக்சுவலா ஆகாஷ் சொன்னது வந்து இந்த நியூக்ளியர் எஃபெக்ட் வந்துச்சுன்னா, இல்ல நியூக்ளியர் பாம் வெடிச்சுன்னா எந்த அளவுக்குன்றது அத்தனையும் உண்மை. ஏன்னா சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, லாஸ்ட்டா எப்படி வந்து உள்ள வந்த மெட்டியோர் வெடிச்சது, உள்ள வந்து மோதுனதுனால பூமியில மிகப்பெரிய அளவுக்கு டஸ்ட்னால கிளவுட்ஸ் உருவாகி, கீழ இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் எல்லாம் பசி பசி பஞ்சத்தில ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலன்னா கீழ பிளான்ட்ஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண போறதில்ல. அந்த மாரி வந்து ஈரான்ல ஒரு தெர்மோ நியூக்ளியர் வார்ஹெட் வெடிச்சாலும், அது ஒட்டுமொத்த உலகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா அந்த அளவுக்கு போவாங்களான்றது இப்போதைக்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா, திடீர்னு பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட 5 விமானத்த சுட்டு வீழ்த்துச்சு. அடுத்த நாள் 8, 10 அது கவுண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அத வந்து நம்ம சீரியஸா ரொம்ப எடுத்துக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனா, இத வந்து நம்ம விளையாட்டாவும் எடுத்துக்க முடியாது. ஒரு ஒரு மேட்மேன் கையில வேர்ல்டோட ஒரு சுப்ரீம் பவர்ன்றது இருக்கப்போ, அதோட ரிசல்ட் என்னவா வேணா இருக்கும். ஆனா மோஸ்ட்டா நியூக்ளியர் ஆப்ஷன் போறதுக்கு பதிலா, இப்போ புஷன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கு. அராக் இருக்கு. இந்த மாரி ஃபெசிலிட்டியின் மீது கன்வென்ஷனல் தாக்குதல் நடத்துறப்போ, இவங்க நியூக்ளியர் வார்ஹெட்ஸ யூஸ் பண்ணணும்னு அந்த ஒரு கிரைட்டீரியாக்குள்ள வராம, அதோட விளைவுகள இப்போ நீ ஒரு நியூக்ளியர் பாம் வெடிச்சா எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுதோ, ஸோ அதுல ஒரு கணிசமான அளவு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவும் இருக்கான்றத பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கன்வென்ஷனல் வார்ஹெட்ஸ வச்சு ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ அடிக்கிறது மேபி பிளானா இருக்கலாம். ஆனா இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து இல்ல இப்படிதான் நடக்கும். அந்த மாரி
அந்த பக்கம் மட்டும் போயிட முடியாது. பேரலலா பார்த்தீங்கன்னா, கத்தார் கிட்ட இருந்து இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. கத்தாரோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேபி ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் நடுவுல முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்படலாம். ஏன்னா 2 பேருமே வந்து சீஸ் ஃபயர் விரும்புறாங்க. ட்ரம்ப் அவர்களும் பார்த்தோன்னா, ஏன்டா இந்த பிரச்சனையில கால வச்சோன்ற மாரி ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு. அவரு சொன்ன அளவுக்கு அவரால வெற்றிய கிளைம் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை, அமெரிக்காவுக்கு பல இழப்புகள் அந்த மாரி நெறைய விஷயத்த சந்திச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ திடீர்னு ஒரு சீஸ் ஃபயர் அனவுன்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் கத்தாரோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நைட்டு 2 தரப்புக்கும் இன்னைக்கு நைட்டு 2 தரப்புக்கும் மத்தியில சீஸ் ஃபயர் வரணும். அப்படி இல்லையா, நெக்ஸ்ட் புதுசா ஒரு யுத்தத்த இந்த 2 தரப்பும் சேர்ந்து தொடங்கி வைக்கணும். ஆனா அணு ஆயுதம்ன்ற ஒரு கோட்பாடு, இல்ல அணு ஆயுதம் சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரிய ட்ரம்ப் அவர்கள் தொட்டுட்டார்னா, அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி தான். வடகொரியா அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிப்பாங்க. ரஷ்யா ஒரு மாசத்திலேயே ட்ரம்ப் அவர்கள் இந்த அளவுக்கு வெறுக்கிறார்னா, ஒரு கட்டத்துக்கு மேல முடிவுகள் எடுக்கிறப்போ, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் என்ன பண்ணுவாருன்றது தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அடுத்த கன்டென்ட்ல மிக முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, டைரக்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால வரக்கூடிய ஃபால் அவுட்ட தாண்டி, இன்டைரக்ட்டா சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால வரக்கூடிய ஃபால் அவுட் அப்படின்றதுமே மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸின் மீது ஏற்படக்கூடிய பாதிப்புன்றது எந்த அளவுக்கு மிடில் ஈஸ்ட்ட பாதிக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி பாட்காஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு பேக்கிரவுண்டுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அண்ட் அடுத்த வீடியோல வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா ப்ராப்பரா இருக்குன்றதையும் சொல்லிக்கிறோம். நல்லது, இப்போ வருது. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே மற்றும் ஆகாஷ்.